வணக்கம். நம்ம ஏற்கனவே அளவு துணியிலிருந்து அளவை எப்படி எடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். என்னென்ன அளவெல்லாம் எடுக்கணுன்ட்டு பார்த்துருந்தோம். அந்த அளவை நம்ம எழுதி வச்சுருக்கோம். இந்த அளவை யூஸ் பண்ணி பேப்பரில் எப்படி பேட்டர்ன் கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பேப்பரில் பேட்டர்ன் கட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிகினர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாக கிளாத்தில் கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அந்த கிளாத் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் பேப்பரில் நீங்கள் பேட்டர்ன் கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 பேட்டர்ன் கட் பண்ணினதுக்கப்புறமா டைரெக்டாக நீங்கள் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நெக் ஷேப், ஆர்ம் ஹோல் ஷேப்பெல்லாம் நீட்டாக அந்த கர்வ் ஷேப் வரைகிறதுக்கு வரும். அளவெல்லாம் கரெக்டாக எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா தப்பு எதுவும் வராமல் இருக்கும். கிளாத்தும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேட்டர்ன் பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணுங்கள். நான் எடுத்திருக்க இந்த பேப்பரை இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேப்பருடைய கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நான் எடுத்திருக்க பேப்பர் நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. இதுவே துணி அப்படிங்கிறப்போ கிராஸாக கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உயரம் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம உயரத்தை மார்க் பண்ணலாம். நம்ம அளவு துணியில் உயரம் 13 இன்ச் எடுத்திருந்தோம். இதோட சீம் அலவன்ஸ் 1 இன்ச் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ 14 இன்ச்சில் நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு தச்சு வரும்போது ரெடி அளவு 13 இன்ச் வேணும். இப்போ நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் சேர்த்துருக்கோம். எதுக்காக இந்த 1 இன்ச் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, அரை இன்ச் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும், இன்னொரு அரை இன்ச் கீழ்ப்பக்கத்தில் அந்த பாட்டமை சேர்த்து தைக்கிறதுக்காகவும் நம்ம மொத்தமாக 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விடணும். உயரம் 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ண அந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். இப்போ சீம் அலவன்ஸ் விட்டுருந்த அந்த மேல் பக்கம் ஒரு அரை இன்ச், கீழ்ப்பக்கம் ஒரு அரை இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிறேன். அந்த இடத்துலையும் நான் லைன் வரைஞ்சி விடுறேன். இந்த லைன் எதுக்காக வரைகிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கணுன்ட்டு இந்த லைனை வரைஞ்சி விடுறேன். நம்ம துணியில் மார்க் பண்ணும்போது இந்த லைன் எதுவும் வரைய தேவையில்லை. வரைஞ்சி இந்த லைனில் நான் அடையாளப்படுத்துகிறேன். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது அரை இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சீம் அலவன்ஸை விட்டுட்டு அந்த 2 லைனுக்கு நடுவில் நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 13 இன்ச் வருது. இந்த மாதிரி தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த டாப் பார்ட்டோடைய உயரம் 13 இன்ச் வரணும். அடுத்து ஷோல்டர் அளவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம அளவு துணியிலேருந்து ஷோல்டர் அளவு எவ்வளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா 11 இன்ச் எடுத்திருந்தோம். இந்த 11 இன்ச்சில் பாதி 5.5 இன்ச். இந்த 5.5 இன்ச்சை நான் மேலே 14 இன்ச் உயரம் மார்க் பண்ண அந்த லைனில் நான் மார்க் பண்ணி விடுறேன். பேப்பரை நம்ம 2 மடிப்பாக போட்டிருக்கிறதால நம்ம எடுத்திருந்த ஷோல்டர் அளவையும் 2ஆக டிவைட் பண்ணி நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். இதோட சீம் அலவன்ஸ் அரை இன்ச் சேர்க்குறேன். அப்போது 6 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணணும். 5.5 இன்ச் நமக்கு ரெடி அளவு. அதோட சீம் அலவன்ஸ் அரை இன்ச் சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணுறோம். அப்போ ஷோல்டருடைய மொத்த அளவு 12 இன்ச். 11 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் சீம் அலவன்ஸ். இப்போ 2ஆக மடித்து போட்டிருக்கிறதால நான் அரை இன்ச் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் 11 இன்ச் ஷோல்டர் அளவு அப்படின்னா அதோட 1 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா 12 இன்ச் வரும். அதில் பாதி 6 இன்ச் அந்த மாதிரியும் நீங்கள் மார்க் பண்ணலாம். எதுக்காக இந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஷோல்டரோட ஸ்லீவை ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறோம். ஒரு பக்கம் ஷோல்டரில் அரை இன்ச்சும் இன்னொரு பக்கம் ஷோல்டருக்கு அரை இன்ச்சும் சேர்த்து மொத்தமாக 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறோம். அளவு துணியில் ஷோல்டர் அளவு 11 இன்ச் பார்த்துருந்தோம். அதோட 1 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்தோம் அப்படின்னா 12 இன்ச் வரும். 12 இன்ச்சில் பாதி 6 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஏன் பாதி மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா பேப்பர் 2 மடிப்பாக நம்ம மடித்து போட்டிருக்கிறதால 6 இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் அளவு துணியில் நம்ம எவ்வளவு எடுத்திருந்தோம் அப்படின்னா 6.5 இன்ச் எடுத்திருந்தோம். இந்த 6.5 இன்ச்சை மேலே ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லேருந்து கீழ்ப்பக்கத்தில் நான் இந்த 6.5 இன்ச்சை மார்க் பண்ணி விடுறேன்.
மேலே ஷோல்டர் 6 இன்ச் மார்க் பண்ணியிருந்த அதே அளவை நான் ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருந்த இந்த இடத்துலையும் வந்து மார்க் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக லைன் வரையணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம நார்மலாக ஸ்கேலை வச்சு இந்த இடத்துல லைன் வரைஞ்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சி விடுறேன். இப்போது இந்த ஆம்ஹோல் மார்க் பண்ண அதே இடத்துலையே குறுக்க இந்த மாதிரி இன்னொரு லைன் வரைஞ்சி விடுறேன். இந்த லைனில் தான் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். வரைஞ்ச இந்த லைனில் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். அளவு துணியில் 18 இன்ச் பார்த்துருந்தோம், அதில் பாதி 9 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். அளவு துணியில் நம்ம ஒரு பக்கத்தில் இருந்து தான் அளவு எடுத்திருந்தோம், அதாவது ஃப்ரண்ட் சைடு இல்லை பேக் சைடு, ஏதாவது ஒரு பக்கத்தில் இருந்து நம்ம அந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டை எடுத்திருந்தோம். அதில் பாதியை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். நம்ம பேப்பர் பேட்டர்ன் வந்து இது பேக் சைடுக்கான பேப்பர் பேட்டர்ன், அது 2 மடிப்பாக இருக்கிறதால நான் வந்து 18 இன்ச்சில் பாதி 9 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் சைடு பேப்பர் பேட்டர்னில் நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணும்போதும் இதே 9 இன்ச்சை தான் மார்க் பண்ண போகிறோம். சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் மார்க் பண்ண போகிறோம். அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அடுத்து நம்ம ஆம்ஹோல் ஷேப்புக்கான அந்த வளைவை வரைஞ்சி விடலாம். அதுக்காக இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து கீழே ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனுடைய மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன் இந்த மாதிரி. இப்போது இந்த புள்ளியும் நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த புள்ளியும் செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கிற அந்த 3 புள்ளியும் இணையிற மாதிரி நம்ம வந்து இந்த ஆம்ஹோல் ஷேப்பை வரைஞ்சி விடணும். ஆம்ஹோல் லென்த்து மார்க் பண்ண அந்த லைனுடைய மிட் பாயிண்டில் ஒரு புள்ளி வச்சுருக்கோம், அதையும் அதுக்கப்புறமா கார்னரில் 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம் அந்த புள்ளி, செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண அந்த 3வது புள்ளி, இந்த 3 புள்ளியையும் இணைச்சி நான் இந்த மாதிரி ஆம்ஹோல் ஷேப்பை வளைவாக வரைஞ்சி விட்டுருக்கிறேன். உங்களால் ஃப்ரீ ஹேண்டில் வரைய முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் இருக்குது, ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படின்னு பேர். இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த ஆம்ஹோல் ஷேப்பை வரைஞ்சி எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி நெக் ஷேப்பு, ஆம்ஹோல் ஷேப்பெல்லாம் வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பேப்பர் பேட்டர்னில் ஃப்ரீ ஹேண்டாகவே இந்த ஆம்ஹோல் ஷேப்பெல்லாம் வரைஞ்சி ட்ரைனிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து கீழ்ப்பக்கத்தில் நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். அளவு துணியில் வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 16.5 இன்ச் பார்த்துருந்தோம், அதில் பாதி 8.25 இன்ச்சை நான் மார்க் பண்ணுறேன். இதோட 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து மார்க் பண்ணுறேன். இப்போது செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண அந்த புள்ளியையும் வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண புள்ளியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் வரைஞ்சி விடுறேன். சீம் அலவன்ஸ் மார்க் பண்ண புள்ளியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு லைனும் வரைஞ்சி விடுறேன். 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதை நான் இங்கே வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் வந்து நம்ம அளவு துணியில் என்ன பார்த்துருந்தோம், 6.5 இன்ச் பார்த்துருந்தோம். அதே 6.5 இன்ச்சை தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம். இதோட சீம் அலவன்ஸ் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு இப்போது டவுட் வராமல் இருக்கலாம், ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த டவுட் வரலாம், நம்ம ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டோட சீம் அலவன்ஸ் எதுவுமே சேர்க்கலையே, ஏன் சேர்க்கலை, சேர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் டவுட் வரலாம். அதை கிளியர் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஷோல்டரில் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அப்போ நம்ம அந்த 1/2 இன்ச்சில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி 1/2 இன்ச் உள்ளே தள்ளி தான் அந்த ஸ்டிச் வரும். ஸோ நமக்கு வந்து அந்த மார்க்கர் பெனில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் வந்து கிளாத்தை நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸ்டிச் வந்து அதிலிருந்து உள்பக்கம், இப்போ நான் பென்சிலில் மார்க் பண்ணுற அந்த இடம் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் லைன் வரப்போகுது. ஸோ இந்த பென்சில் மார்க் பண்ண இந்த லைன் தான் ஸ்டிச்சிங் லைன் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போது நம்ம மேல் பக்கம் ஷோல்டர் லைன்லேருந்து கீழே இந்த ஸ்டிச்சிங் லைன் வந்து எவ்வளவு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 இன்ச்சில் இருக்குது கீழே. ஸோ இப்போது 7 இன்ச் நம்ம ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா எவ்வளோ இருக்குது, 7 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் போயிடும். ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் போயிடுச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள், 6.5 இன்ச் இருக்குது. கரெக்டாக நமக்கு அளவு துணியில் என்ன ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் இருந்துச்சோ அதே மெஷர்மெண்ட் வந்து நமக்கு தைச்சதுக்கப்புறமும் கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டோட எந்த அளவுமே நம்ம சேர்க்கலை.
இதுவே நீங்கள் 6.5 இன்ச் அளவு துணியில் எடுத்தோம். இதோட வந்து நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஸ்டிச் வந்து 7.5 இன்ச்சில் வந்து நிற்கும். அப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணினதுக்கப்புறமா என்ன ஆகும், 1/2 இன்ச் போயிடுச்சு, 7.5 இன்ச்சில் 1/2 இன்ச் போயிடுச்சு அப்படின்னா 7 இன்ச் வந்து ஆம்ஹோல் ஆகிடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அளவு துணியிலேருந்து 1/2 இன்ச் வந்து லூஸ் வந்துடும். அதனால் நீங்கள் சீம் அலவன்ஸ் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த அளவு துணியில் எடுத்த அதே அளவு 6.5 இன்ச்சை மார்க் பண்ணினாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லை, சுடிதாராக இருக்கட்டும், ப்ளவுஸாக இருக்கட்டும், எது தைக்கிறதா இருந்தாலும் அளவு துணியில் என்ன ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை தான் நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணணும். அடுத்து நெக் விட்த்து பார்க்க போகிறோம். நெக் விட்த் வந்து 6 இன்ச் இருக்குது. 6 இன்ச்சில் பாதி 3 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணணும். 3 இன்ச் வந்து நமக்கு ரெடி அளவு. இதோட சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் விடணும். நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 இன்ச் விடணும். அப்போது மடிப்பு பக்கத்துலேருந்து 2.25 இன்ச்சில் நம்ம துணியை கட் பண்ணோம் அப்படின்னா அது 1/4 இன்ச்சில் தையல் வரும்போது நமக்கு 3 இன்ச் அகலம் கிடைக்கும். அடுத்து பின்கழுத்து இறக்கம் 6 இன்ச் இருக்குது. இதோட 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து 6.25 இன்ச்சை மார்க் பண்ணணும். நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக மேலே 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஆனால் நம்ம நெக் டீப் மார்க் பண்ணும்போது 6 இன்ச்சோட 1/4 இன்ச் சேர்த்து 6.25 இன்ச் மார்க் பண்ணால் போதும். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட தேவையில்லை. 6 + ஒரு 1/4 இன்ச் 6.25 இன்ச்சில் மார்க் பண்ணணும். எதனால நம்ம வந்து 1/2 இன்ச் விட வேண்டாம், 1/4 இன்ச் மட்டும் விட்டால் போதும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக் டீப் மார்க் பண்ண இடத்துலேருந்து நெக் விட்த்தையும் மார்க் பண்ணலாம். நெக் விட்த் வந்து நமக்கு 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணணும். நமக்கு ஸ்டிச் வந்து 1/4 இன்ச் உள்ள தள்ளி 3 இன்ச்சில் வரும். அதனால் நம்ம கட் பண்ணுறது, துணியை கட் பண்ணுறது வந்து 2.25 இன்ச் அந்த அளவில் தான் கட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த அகலம் வந்து கரெக்டாக வரும். இப்போது நம்ம 2.25 இன்ச்சில் மேலே ஷோல்டர் பக்கத்துலேயும் மார்க் பண்ணியிருக்கிறோம். நெக் டீப் உள்ள இடத்துலையும் வந்து 2.25 இன்ச் அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து லைன் வரைஞ்சி விடலாம். அதே மாதிரி நெக் டீப் வந்து சீம் அலவன்ஸ் சேர்த்து 6.25 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு லைன் வரையணும். இப்போ நமக்கு வந்து பாக்ஸ் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸ் ஷேப்புக்குள்ளே தான் நம்ம கழுத்துடைய ஷேப்பை வந்து வரைஞ்சி விட போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ரவுண்ட் நெக் ஷேப்பே வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃப்ரீ ஹேண்டாக எனக்கு வந்து நல்லா அந்த கர்வ் ஷேப்பெல்லாம் வரைகிறதுக்கு வரும் அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நெக் ஷேப்பெல்லாம் வந்து வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக் டீப் இருக்கிற இடத்துல வந்து நான் 2 லைன் வரைஞ்சிருக்கிறேன். மேலே இருக்கிற லைன் வந்து 6 இன்ச், அதாவது நம்ம அளவு துணியில் பார்த்தா அந்த அளவில் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுலேருந்து கீழே 1/4 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் வரைஞ்சிருக்கிறேன். இப்போ கீழே வரைஞ்சிருக்கிற அந்த லைனில் தான் நம்ம வந்து அந்த நெக்குடைய டீப்பை வந்து வளைவாக வரைஞ்சி எடுக்க போகிறோம். இந்த பாக்ஸுக்குள்ளே நெக்குடைய ஷேப்பை, ரவுண்ட் நெக் ஷேப்பை நான் வரைஞ்சி எடுக்கிறேன். கீழே உள்ள லைனில் ஜாயின் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி எடுக்கிறேன். இப்போது நம்ம வந்து நெக்குடைய அகலம் வந்து 2.25 இன்ச்சில் தான் நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்போது 1/4 இன்ச் உள்ள தள்ளி அந்த ஸ்டிச் வரும். அப்போது நம்ம 1/4 இன்ச் உள்ள தள்ளி இந்த நெக்கில் ஸ்டிச் வரும்போது அகலம் வந்து 3 இன்ச்சு கிடைக்கும். இது 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால 3 இன்ச்சில் வரும் அப்படிங்கிறேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நெக் டீப்லேயும் வந்து 1/4 இன்ச் கீழே தள்ளி அந்த ஸ்டிச்சிங் லைன் வரும். இப்போது மேலே ஷோல்டர் லைன்லேருந்து கீழே அந்த நெக் டீப்பில் ஸ்டிச்சிங் லைன் எந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 6.5 இன்ச்சில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஷோல்டர் ஜாயினிங்காக 1/2 இன்ச் போச்சு அப்படின்னா இப்போ நெக் டீப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பாருங்கள், 6 இன்ச் இருக்குது. கரெக்டாக நமக்கு அளவு துணியில் என்ன நெக் டீப் இருந்தோ அதே நெக் டீப் வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமா கிடைக்கும். அதனால தான் எப்போ நெக் டீப் மார்க் பண்ணாலும் நீங்கள் என்ன அளவு துணியில் எடுக்கிறீங்களோ அதோட 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்தா போதும். மேக்ஸி ட்ரெஸ்ஸுடைய டாப் போர்ஷனோட பேக் சைடுக்கான பேப்பர் பேட்டர்ன் மார்க்கிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ எந்த லைனில் கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோல் மாதிரி படம் வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லைனில் தான் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கீழே இடுப்பு பக்கத்தில் கட் பண்ண தேவையில்லை. அந்த கத்திரிக்கோல் மார்க்கிங் எங்கெல்லாம் வரைஞ்சிருக்குமோ அந்த லைனில் மட்டும் கட் பண்ணி எடுத்தால் போதும். இது பேக் சைடுக்கான பேப்பர் பேட்டர்ன் அப்படிங்கிறதால நான் இதில் வந்து பேக் சைடுன்றதை எழுதி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேப்பர் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம அந்த கத்திரிக்கோல் பிக்சர் எந்த லைன்லலாம் வரைஞ்சிருக்குமோ அந்த லைன்லலாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடுக்கான பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடும். பேக் சைடுக்கான இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணியே
ஃப்ரண்ட் சைடுக்கான பேட்டர்னையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஃப்ரண்ட் சைடு பேட்டர்ன் கட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி 2ஆக மடித்து போடுறேன். மடித்து போட்டிருக்க அந்த பேப்பர் மேலே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து அந்த பேட்டர்னை இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி நம்ம மார்க் பண்ணி விடலாம். பேட்டர்ன் பேப்பருடைய மடிப்பு பக்கமும் கீழே இருக்கக்கூடிய அந்த பேப்பருடைய மடிப்பு பக்கமும் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணி விடணும். எப்போவுமே மடிப்பு பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து எதிர்பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம துணியாக இருந்தாலும் மடித்து போடணும். இந்த மாதிரி அந்த பேப்பர் பேட்டர்னுடைய அளவை வந்து நான் மார்க் பண்ணி விட்டுருக்கிறேன். கழுத்து பக்கத்தை மட்டும் நான் மார்க் பண்ணலை. அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். நம்ம ஒரு வேளை முன்கழுத்தும் பின்கழுத்தும் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கிறோம், இறக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் லைன் வரையணும். சைடு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிற இடத்துலையும் நான் இந்த மாதிரி லைன் வரைஞ்சி விடுறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் மெஷர்மெண்ட்டுக்கான ஒரு பாக்ஸ் நம்ம அங்கே வரைஞ்சிருந்தோம். ஸோ அதையுமே வந்து நான் இங்கே வரைஞ்சி விடுறேன். பேக் சைடு பேப்பர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய நெக் டீப்பை வந்து நான் இதில் மார்க் பண்ணலை, ஷோல்டரில் ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சி விட்டுட்டேன். முன்கழுத்து இறக்கம் பின்கழுத்து இறக்கம் வந்து கொஞ்சம் நீங்கள் கீழே மேலே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி பின்கழுத்தும் முன்கழுத்தும் தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ஆனால் நான் எடுத்துருக்கிற அளவு துணியில் வந்து ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட் தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் நெக் டீப்பும் பேக் நெக் டீப்பும் 6 இன்ச்சு தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தனித்தனியாகவே மார்க் பண்ணி கட் பண்ணி காமிக்கிறேன். கழுத்து அகலம் 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இறக்கம் 6 இன்ச் ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 6.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். அகலம் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். நமக்கு தையல் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி 3 இன்ச்சில் வரும். அப்போ நம்ம இது 2 மடிப்பாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக் டீப் வந்து 6 இன்ச் வரும். இப்போது மார்க் பண்ண இந்த இடத்துல வந்து லைன் வரைஞ்சி விடுறேன். வரைஞ்ச இந்த பாக்ஸுக்குள்ளே முன்கழுத்துக்கான ஷேப்பை வரைஞ்சி விடலாம். முன்பக்க கழுத்து என்ன டிசைனில் வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே வரைஞ்சி விட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச் ஷேப் மாதிரி வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரவுண்ட் நெக் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நெக் டிசைன் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ரவுண்ட் நெக் ஷேப் வந்து வரைஞ்சி உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே நம்ம முன்பக்க ஆம்ஹோலில் வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி குழிவாக கட் பண்ணி எடுப்போம். பின்பக்க பேப்பர் பேட்டர்னை வச்சு தான் நம்ம இந்த ஆம்ஹோல் கர்வை வந்து வரைஞ்சிருக்கிறோம். இப்போ அதிலிருந்து உள்ள தள்ளி 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி அந்த முன்பக்க கைக்குழி வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் வந்து 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் லைன்லேருந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே தள்ளி மார்க் பண்ண அந்த இடம் வரைக்கும் லைன் வரைஞ்சி ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சி விடுறேன். வரைஞ்சி விட்டுருக்கிற இந்த பாக்ஸ் ஷேப்புக்குள்ளவே நான் முன்பக்கத்துக்கான ஆம்ஹோல் ஷேப்பை இந்த மாதிரி வரைஞ்சி விடுறேன். இப்போ பாருங்கள், பின்பக்க ஆம்ஹோல் ஷேப்லேருந்து முன்பக்கம் வந்து ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளி இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே கட் பண்ணி எடுக்கணும். முன்பக்கத்துக்கான மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ எந்த லைன்லலாம் நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த மாதிரி அடையாளப்படுத்தி காட்டுறேன். இந்த கத்திரிக்கோல் படம் வரைஞ்ச அந்த லைனில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு முன்பக்கத்துக்கான பேப்பர் பேட்டர்ன் கிடச்சிரும். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் நம்ம எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவை வந்து நான் இங்கே அடையாளப்படுத்தி காட்டுறேன். இப்போ வரைகிற இந்த லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஷோல்டர் பக்கம் ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அதே மாதிரி இடுப்பு பக்கத்துலேயும் ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம். சைடு சீம் வரக்கூடியதை அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணி ஏற்கனவே நான் லைன் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி ஆம்ஹோல் சைடில் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். நெக் சைடில் வந்து 1/4 இன்ச் விட்டுருந்தோம். இந்த மாதிரி நான் சீம் அலவன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டுறேன். பின்பக்க பேட்டர்னில் இருந்து முன்பக்க பேப்பர் பேட்டர்னில்
ஆம் ஹோல் சைடில் மட்டும் 1/2 இன்ச் உள்ள தள்ளி குழிவாக கட் பண்ணி எடுத்திருக்கோம். நெக் டீப் வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் டீப் ரெண்டுமே 6 இன்ச் இருந்ததால் அதோட ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸை சேர்த்து 6.25 இன்ச்சில் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து முன்கழுத்து இறக்கம் பின்கழுத்து இறக்கம் வந்து கொஞ்சம் கீழே மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த கழுத்து இறக்கத்துலேயும் வந்து இந்த 2 பேப்பர் பேட்டர்ன்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதையும் நீங்கள் கவனமாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் பேட்டர்னில் வந்து இடுப்பு பக்கம் வந்து ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சி நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி தைச்சாலும் வந்து தப்பில்லை. ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த இடுப்பு பக்கத்தில் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம இடுப்பு பக்கம் அந்த சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிற அந்த லைனில் 1 இன்ச் மேலே தள்ளி இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த இடுப்பு லைனை வந்து அந்த 1 இன்ச் மார்க் பண்ண அந்த லைனுக்கு வந்து இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சி அந்த இடத்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெஸ்ஸு போடும்போது இடுப்பு பக்கம் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணினாலும் தப்பு கிடையாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரியே 2 பக்கத்துலேயும் இந்த பேப்பர் பேட்டர்னில் இடுப்பு பக்கம் அந்த 1 இன்ச் மேலே தள்ளி வரைஞ்ச அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுக்கான பேப்பர் பேட்டர்ன் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ பாருங்கள், அந்த பின்பக்க பேப்பர் பேட்டர்ன்லேருந்து முன்பக்க பேப்பர் பேட்டர்ன் வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளி கட் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு கரெக்டாக தெரியுது. நெக் வந்து சேம் நெக் டீப் அப்படிங்கிறதால அப்படியே இருக்குது. இதுவே உங்களுக்கு கொஞ்சம் கீழே மேலே இருக்குது, முன்கழுத்தும் பின்கழுத்தும் கொஞ்சம் கீழே மேலே இருக்குது அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி பேப்பரை எடுத்து அதை 2ஆக மடித்து போட்டிருக்கிறேன். மடிப்பு பக்கம் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் வந்து எதிர்பக்கம் இருக்கிற மாதிரியும் நான் மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அளவு துணியில் ஸ்லீவ் உயரம் 5.5 இன்ச் பார்த்துருந்தோம். இந்த பேப்பர் பேட்டர்னில் கீழ்ப்பக்கத்தில் வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விடுறேன். ஸ்லீவ் வந்து மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி விடுறேன். ஒரு பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கான பேப்பரை மட்டும்தான் நான் எடுத்து இங்கே மடித்து போட்டிருக்கிறேன். ஸோ நம்ம வந்து துணியில் வந்து கட் பண்ணும்போது 4ஆக மடித்து கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 சைடுக்கான ஸ்லீவ் வந்து கிடச்சிரும். இப்போ நான் வந்து 2ஆக மடித்து போட்டு ஒரு ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லேருந்து நம்ம ஸ்லீவ் உடைய உயரத்தை மார்க் பண்ணணும். ஸ்லீவ் உடைய உயரம் 5.5 இன்ச் இருக்குது. அதோட 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சேர்த்து 6 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயினிங்காக மேல் பக்கத்தில் விட்டுருக்குறோம். இந்த அளவை மொத்தமாக சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் வரும். கீழ்ப்பக்கம் 1 இன்ச், மேலே 1/2 இன்ச் சேர்த்து 1.5 இன்ச் வரும். 5.5 இன்ச் ஸ்லீவ் லென்த்தோட சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் சேர்த்தோம் அப்படின்னா 7 இன்ச் வரும். கீழே 1 இன்ச்சும் மேலே ஸ்லீவ் ஜாயினிங்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருக்குறோம். அடுத்து ஸ்லீவ் ஓப்பன் 5.25 இன்ச் இருக்குது. இதை வந்து நம்ம அந்த கீழ்ப்பக்கம் 1 இன்ச் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் நான் இந்த 5.25 இன்ச்சை மார்க் பண்ணி விடுறேன். சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் விடுறேன். நம்ம பாடிக்கான பேப்பர் பேட்டர்னில் சீம் அலவன்ஸ் எவ்வளோ விட்டுருந்தோமோ அதே சீம் அலவன்ஸ் தான் நம்ம ஸ்லீவ்லையும் விடணும். அதில் வந்து நம்ம 1.5 இன்ச் விட்டுருந்தோம், அதே 1.5 இன்ச்சு ஸ்லீவ்லையும் விடணும். இப்போ கேப் ஹைட் வந்து 2.5 இன்ச் பார்த்துருந்தோம். இந்த கேப் ஹைட்டை வந்து மேலே வரைஞ்ச அந்த லைன்லேருந்து கீழே 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சி விடலாம். கேப் ஹைட் மார்க் பண்ணி வரைஞ்சிருக்கிற இந்த லைனில் ஆம் ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஆம் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து 7 இன்ச் இருக்குது. 7 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சை மார்க் பண்ணலாம். அடுத்து ஸ்லீவ் ஓப்பன் மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லேருந்து மேலே நம்ம ஆம் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கிற அந்த புள்ளியை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் வரைஞ்சி விடலாம். அதே மாதிரி சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிற அந்த அளவையும் வந்து இந்த மாதிரி லைன் வரைஞ்சி விட்டுக்கலாம். மேல் பக்கம் வரைஞ்சிருக்கிற லைனில் வந்து மடிப்பு பக்கத்துலேருந்து 2 இன்ச் தள்ளி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஸ்லீவுக்கான ஷேப், வளைவான ஷேப் வந்து கீழே இறங்கி வர்ற மாதிரி நான் இந்த மாதிரி வரைஞ்சி விடுறேன். அந்த 2 இன்ச்சிலேருந்து அந்த ஸ்லீவ் ஷேப்பை வந்து வரைஞ்சிட்டு நம்ம கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் லைன் வரக்கூடிய அந்த இடம் வரைக்கும் அதை இந்த மாதிரி வரைஞ்சி விடலாம்.
வரைஞ்ச இந்த லைனில் இருந்து உள்ளே தள்ளி 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இன்னொரு லைன் வரைஞ்சி விடுறேன். இது வந்து முன்பக்க ஸ்லீவை வந்து குழிவாக கட் பண்ணுறதுக்காக இந்த லைனை வரைஞ்சி விடுறேன். நம்ம பாடி பீஸில் வந்து 1/2 இன்ச்சு தான் உள்ளே தள்ளி குழிவாக கட் பண்ணி எடுத்திருந்தோம். அதே அளவை தான் நான் வந்து ஸ்லீவ்லையும் மார்க் பண்ணி வரைஞ்சி விட்டுருக்கிறேன். கீழே வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் வரைஞ்சி விடலாம். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த பின்பக்கத்துக்கான அந்த ஸ்லீவ் லைனில் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பேப்பர் பேட்டர்னை 2ஆக விரித்து விட்டதுக்கப்புறமா ஒரு சைடில் மட்டும்தான் நம்ம அந்த முன்பக்கத்துக்கான அந்த லைனில் வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்லீவில் நாச் போட வேண்டிய இடத்துலலாம் இந்த மாதிரி நாச் போட்டு விட்டுக்கலாம். சென்டர் நாச், சைடு சீம் நாச், இந்த 2 நாச்சையும் போட்டு விட்டுட்டு இந்த பேப்பர் பேட்டர்னை இந்த மாதிரி 2ஆக விரித்து விட்டதுக்கப்புறமா முன்பக்கத்துக்கான அந்த ஷேப்பையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் நான் உங்களுக்கு இங்கே அடையாளப்படுத்தி காமிக்கிறேன். ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு ஸ்லீவுக்கான பேப்பர் பேட்டர்னை கட் பண்ணி எடுத்தாச்சு. மேக்ஸி ட்ரெஸ்ஸுக்கான டாப் போர்ஷன் பேப்பர் பேட்டர்ன் கட்டிங் வந்து இவ்வளோ தான். நீங்களும் உங்கள் அளவு துணியிலேருந்து எடுத்த அளவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி பாருங்கள். 2-3 பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆம்ஹோல் ஷேப், நெக் ஷேப் எல்லாம் வந்து நீட்டாக வரைகிறதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணினதுக்கப்புறமா துணியில் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்த கிளாஸில் நம்ம அளவு துணியிலேருந்து எடுத்த இதே அளவை யூஸ் பண்ணி டைரெக்டாக துணியில் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் வந்து பாட்டம் பார்ட்டையும் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.